மணியோசை கேட்டு மனவீரை மீட்டு மலர்ந்தது புது ராகம். மன்னாதி மன்னன் நம் இயேசு ராஜ மலர்பதம் தொழும் நேரம், மலர்பதம் தொழும் நேரம். மணியோசை கேட்டு மனவீரை மீட்டு மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மனவீரை மீட்டு மலர்ந்தது புது ராகம். இரவெல்லாம் என்னை காக்க விழியானார், பகலெல்லாம் என்னை சூழ்ந்து துணையானார். இரவெல்லாம் என்னை காக்க விழியானார், பகலெல்லாம் என்னை சூழ்ந்து துணையானார். இதயத்தின் ஆழத்தில் உயிரானார், இதயத்தின் ஆழத்தில் உயிரானார். எனத் தேடி ஆட்கொண்டு அருளானாய், அன்பாகினாய். மணியோசை கேட்டு மனவீரை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மனவீரை மீட்ட மலர்ந்தது புது ராகம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, அகில உலக அன்னையர் தினத்தை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். மதர்ஸ் டே என்று இன்றைய நாளைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பி தன்னுடைய அன்பு மகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், நான் தந்தையை அன்பு செய்வது போல நீங்கள் என்னையும் தந்தையையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றார். அன்பில் நிலைத்திருக்க இறைவனுடைய ஆற்றலும் தூயாவினுடைய கொடைகளும் நமக்கு தேவைப்படுகின்றது. அன்பினுடைய இலக்கணமாக செயல்பாடாக விளங்குகின்றவர்கள் தான் தாய்மார்கள். இன்றைய ஞாயிறு திருப்பலியை மேதகு ஆயர் எஃப் அந்தோனிசாமி அவர்கள் தலைமையேற்று நிறைவேற்றுகின்றார்கள். ஆயர் அவர்கள் அன்பின் ஆயராக, அன்பை போதிப்பவராக மட்டுமல்ல, அன்பை வாழ்ந்து காட்டுகின்றவராக இருக்கின்றவர்கள். இன்றைய நாளிலே உலகமெல்லாம் கலங்கி நிற்கின்ற அந்த சூழ்நிலையிலே தஞ்சம் என்று அன்னையை நோக்கி பல்வேறு ஊடகங்கள் வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிற நமது மேதகு ஆயர் அவர்களை இந்த திருப்பலியை தலைமையேற்று நடக்க அன்போடு அழைக்கின்றோம். ஆகவே ஆயருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் அவருடைய கும்பகோணம் மறை மாவட்டத்திற்காகவும் நாம் இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உன்னதமான பரியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி, குறிப்பாக அன்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 10 இறை வாக்கியங்கள் 25 முதல் 26, 34 முதல் 35 மற்றும் 44 முதல் 48. அந்நாட்களில் கொர்நெலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4 இறை வாக்கியங்கள் 7 முதல் 10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 15 திருவசனங்கள் 1 முதல் 9 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி சிறந்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளுகின்ற அருள் வாக்கு நற்செய்தி என்ன? நீங்கள் மற்றவரை, உங்கள் அயலாரை அன்பு செய்யுங்கள். எதற்காக இந்த அன்பு கட்டளையை நமக்கு கொடுக்கின்றார்? அதற்கு காரணம் இருக்கின்றது. காரணம், அன்புதான் கடவுள். இதைத்தான் 2வது வாசகத்தில் நமக்கு புனித யோவான் சுட்டி காட்டுகின்றார். அன்புதான் கடவுள், கடவுள்தான் அன்பு. God is love, love is God. அன்பு இருக்கும் இடத்திலே கடவுள் இருப்பார். கடவுள் இருக்கும் இடத்திலே எல்லா செல்வங்களும் இருக்கும். வாழ்க்கை ஒரு தேடல். நாம் ஒவ்வொருவரும் அறிந்தோ அறியாமலோ தினம்தோறும் 38 செல்வங்களை தேடுகின்றோம். மண்ணக செல்வங்கள் 20, விண்ணக செல்வங்கள் 18. அது என்ன மண்ணக செல்வங்கள்? பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாய், குடிக்க நீர். இந்த 20 செல்வங்களையும் நாம் தேடுகின்றோம். இவற்றை அடைய நம்மிடம் 2 இருந்தால் போதும். நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும். இந்த 2ஐயும் செய்தால் இந்த மண்ணக செல்வங்கள் எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். விண்ணக செல்வங்கள் 18 இருக்கின்றன. 1 கொரிந்தியர் இயல்
12 இறைவாக்கியங்கள் 8 முதல் 10 முடிய. அங்கே தூய பவுலடிகளார் 9 வரங்களை பற்றி பேசுகின்றார். அந்த வரங்கள் ஞானத்தில் தொடங்கி பரவச பேச்சை முடிப்பதில் விளக்குவதில் முடியும். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமடலில் பவுலடிகளார் இயல் 5 இறைவாக்கியங்கள் 22, 23 9 கனிகளை பற்றி பேசுகின்றார். தூய ஆவியின் 9 கனிகள். அது அன்பில் தொடங்கி தன்னடக்கத்தில் முடியும். இந்த 18 செல்வங்களையும் படிப்பினாலோ உழைப்பினாலோ நாம் பெற முடியாது. அது ஆண்டவன் தருகின்ற அற்புத அதிசய ஆனந்த கொடைகள். அந்த கொடைகளை அவர் யாருக்கு கொடுப்பார் என்றால் அன்பு செய்பவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். முக்கியமாக மகிழ்ச்சி. அன்பு என்றால் என்ன? உண்மைகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் ஒன்று ஞானிகளிடம் செல்ல வேண்டும் அல்லது குழந்தைகளிடம் செல்ல வேண்டும். 2 பேருமே பொய் சொல்ல மாட்டார்கள். எனக்கு ஞானிகள் கிடைக்கவில்லை, குழந்தைகள் தான் கிடைத்தார்கள். ஆகவே குழந்தைகளை பார்த்து அன்பு என்றால் என்ன என்று கேட்டேன். அவர்கள் அன்பு என்றால் பாசம் என்றார்கள். பாசம் என்றால் என்ன என்று கேட்டேன். அன்பு என்றார்கள். இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியாக நான் சொன்னேன், நான் ஒரு விளக்கம் கொடுக்கவா என்று கேட்டேன். கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுருக்கா, நீங்கள் பாயசம் கொடுக்குறீங்க எனக்கு. இப்போ சொல்லுங்கள், அன்புன்னா என்ன? அன்புன்னா பாயசம். அழகான விளக்கம். ஏதாவது ஒன்றை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்தல், அதற்கு பெயர்தான் அன்பு. மை ஃபேர் லேடி என்ற ஒரு ஆங்கில படத்திலே அருமையான வசனம் ஒன்று வரும். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இவ்வாறு கூறுவாள், யூ டெல் மீ தட் யூ லவ் மீ பட் யூ ஷோ மீ தட் யூ லவ் மீ. நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று சொல்லுகிறாய், ஆனால் உன் அன்பை செயலில் காட்டு என்று சொல்லுவாள். அன்பிலே 3 வகையான அன்பு உண்டு. உள்ளதிலிருந்து கொடுத்தல், உள்ளதையெல்லாம் கொடுத்தல், உள்ளதையெல்லாம் கொடுத்து உயிரையும் கொடுத்தல். இந்த 3க்கும் 3 சின்ன உதாரணங்கள். 8 வயது சிறுமி ஒருத்தி நகைக்கடைக்கு சென்று நெக்லஸ் கேட்டாள். கடைக்காரர் யாருக்காக என்று கேட்டார். அதற்கு அவள் சொன்னாள், எங்கள் அக்காவுக்கு பர்த்டே, பிறந்த நாள், அவளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதோ அந்த நெக்லஸை கொடுங்கள், அது என் அக்காளுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னாள். காசு வச்சிருக்கிறியா? வச்சிருக்கிறேனே என்று சொல்லி பர்ஸை திறந்து காசை கொட்டினாள். நம்முடைய பணத்தில் 5 ரூபாய் இருக்கும். இந்த பணம் ஏது உனக்கு என்று அந்த கடைக்கு சொந்தக்காரர் கேட்டார். அப்பொழுது அந்த சிறுமி சொன்னாள், சாக்லேட் வாங்க எங்கள் அம்மா அப்பா காசு கொடுப்பாங்க, அதை சேர்த்து வச்சுருந்தேன் என்று சொன்னாள். அந்த கடைக்காரர் ஒன்றுமே சொல்லவில்லை. நெக்லஸை பேக் பண்ணி கொடுத்துட்டார். இதை கொண்டு போய் உங்கள் அக்காட்ட கொடுன்னு. அக்காள் பார்த்தாள், ஏதுடி உனக்கு, ஏன் நான் வாங்கக்கூடாதா? காசு கொடுத்தியா? கொடுத்தேனே. எவ்வளோ? 5 ரூபா. கடைக்கார்ட்ட போய் அந்த அக்கா கேட்டா, ஏங்க இது உண்மையிலேயே தங்கமா இல்லை கவரிங்கா என்று கேட்டாள். தங்கந்தாமா. இதன் விலை என்ன? 5000 ரூபாய். இவ எவ்வளோ கொடுத்தா? 5 ரூபா. மீதி? அப்பொழுது அந்த கடைக்காரர் சொன்னார், இவள் 5 ரூபாய் கொடுத்து விட்டாள். இவள் உன் மீது வைத்திருக்கும் அன்பின் விலை 4995 ரூபாய். ஆகவே கணக்கு சரியாகிவிட்டது, இந்த நெக்லஸினை எடுத்து செல்லலாம் என்று சொல்ல, அந்த அக்காள் அந்த தங்கையை கட்டிப்பிடித்து
ஆனந்த கண்ணீர் வடித்தாள். இந்த சிறுமி கொண்டிருந்த மனநிலைக்கு பெயர்தான் முதல் வகையான அன்பு. இரண்டாவது வகையான அன்பு உள்ளதையெல்லாம் கொடுத்தல். மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 12 இறை வாக்கியங்கள் 41 முதல் 44 முடிய 2 செப்புக்காசுகள் கொடுத்த உண்டியலில் போட்ட அந்த விதவையை குறித்து இயேசு இவ்வாறு சொன்னார். மற்றவர்கள் எல்லாம் உள்ளதிலிருந்து கொடுத்தார்கள், ஆனால் இவளோ உள்ளதையெல்லாம் கொடுத்து விட்டாள் என்று சொன்னார். மூன்றாவது வகையான அன்பை பற்றி தான் இன்றைய நற்செய்தி கூறுகிறது. இயேசு தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட ஒருவனுடைய அன்பு அதைவிட மேலானதாக இருக்க முடியாது என்று கூறுகிறார். உயிரை கொடுத்தல், உள்ளதிலிருந்து கொடுத்து, உள்ளதையெல்லாம் கொடுத்து, உயிரையும் கொடுத்தல். அன்புக்கு இலக்கணம் வகுத்து இலக்கியமாக திகழ்கின்றவர்கள் 2 பேர். ஒன்று இயேசு, மற்றொன்று நமது அன்னை. இயேசு நோயாளிகளுக்கு உடல் நலத்தை கொடுத்தார், பாவம் செய்தவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார், இறந்தவர்களுக்கு உயிர்ப்பை கொடுத்தார், பெரிய வியாழக்கிழமை உடலை கொடுத்தார், பெரிய வெள்ளிக்கிழமை தனது உயிரை கொடுத்தார். நமது அன்னை மங்கள வார்த்தை திருநாளர் என்று தனது வாழ்வை கொடுத்தார், கானாவூரிலே ரசத்தை கொடுத்தார், கல்வாரியிலே தன்னையே கொடுத்தார் தாயாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அன்பு செய்தால் இந்த மண்ணகத்தில் நாம் தேடுகின்ற செல்வங்களும் நமக்கு கிடைக்கும், விண்ணகத்தில் நமக்கு காத்திருக்கின்ற செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 19 இறைவாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. அந்த சக்கையு மாபெரும் பாவி, ஆனால் கொடுக்கிறேன் என்று சொன்னதும் அவனுக்கு மீட்பு கிடைக்கிறது. மீட்பு என்றால் நீதி, மீட்பு என்றால் அமைதி, மீட்பு என்றால் மகிழ்ச்சி. விண்ணகம். மத்திய எழுதிய நற்செய்தி இயல் 25 இறைவாக்கியங்கள் 31 முதல் 40 முடிய. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போய் நீங்கள் எல்லாம் கொடுத்தீர்கள், ஆகவே உங்களுக்கு நான் விண்ணகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுள் நமக்கு விண்ணகத்தை கொடுப்பார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த மண்ணகத்திலும் விண்ணகத்திலும் நாம் மண்டலந்த செந்தாமரை போல் சிரித்து வாழ நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுப்போம். பணம் இருந்தால் பெட்டியை திறந்து பணத்தை கொடுப்போம், அது இல்லை என்றால் நமது இதயத்தை திறந்து நமது குணத்தை கொடுப்போம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன்.
இதோ ஒவ்வொரு நாளும் தன்னையே நமக்கு கொடுக்கும் இயேசு இவன் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் தேடுகின்ற செல்வங்கள் அனைத்தையும் இறைவன் உங்களுக்கு தவறாமல் தருவாராக. கடவுள் உங்களை அவரது அன்பினால் அருள் பொழிவு செய்வாராக. நமது புனித ஆரோக்கிய மாதா நீங்கள் தேடுகின்ற ஆரோக்கியத்தை உங்களுக்கு நிறைவாக தருவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசீசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரா அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.